ஆக்சுவலா தமிழ்நாடு வந்து இன்னைக்கு சூப்பர் ஸ்டேட்டா டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஆனா தமிழ்நாடோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலா சூப்பர் ஸ்டேட்டா இருந்தது இல்ல. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு 1950s எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து ஜிடிபியில கடைசியில இருந்து 2வது பொசிஷன்ல இருந்தது. ஆனா இன்னைக்கு 2025ல டாப்ல இருந்து 2வது பொசிஷன்ல இருக்கும். சோ அப்படிப்பட்ட வளர்ச்சியை வந்து தமிழ்நாடு மிகப்பெரிய அளவில் அடைஞ்சிருக்கு. நீங்க பாவர்ட்டி லெவல் எடுத்து பாத்தீங்கன்னா கூட 69% பாவர்ட்டி இருந்துச்சு தமிழ்நாட்டில். இந்த மேப்ல தமிழ்நாடு தான் ரொம்ப டார்க் ரெட்ல இருக்கு. இந்த பக்கம் போய் பாத்தீங்கன்னா டார்க் ரெட்ல இருந்து டார்க் கிரீனுக்கு மாறி இருக்கு தமிழ்நாடு. அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை தமிழ்நாடு அடைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட், அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு வந்து ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை பண்ணுது. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னன்னா பீகார், உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்கள் வந்து நேச்சுரல் ரிசோர்சஸ், அக்ரிகல்ச்சர் இதை பேஸ் பண்ணி இருந்த எக்கானமி, அங்க இருந்து தமிழ்நாடு மாத்திரம் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் நாலேஜ் எக்கானமியை நோக்கி நகருது. அதுதான் ஒரு மிகப்பெரிய என்ன சொல்லுவாங்க ஹாப் ஸ்டெப் அண்ட் ஜம்ப் மாதிரி பண்றோம். அடுத்த ஸ்லைட் போ. சோ அது எப்படி தமிழ்நாடு என்ன நம்ம தலைவர்கள் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கேபிட்டல் அப்படிங்கறத ரீடிஃபைன் பண்றாங்க. ஓல்ட் எக்கானமில இதெல்லாம் கேபிட்டல். ஆனா நியூ எக்கானமில நம்ம மக்கள் தான், இளைஞர்கள் தான், ஸ்டூடெண்ட்ஸ் தான் கேபிட்டல் அப்படிங்கறத டிசைன் பண்றாங்க. நெக்ஸ்ட், சோ அதனுடைய ரிசல்ட் நீங்க பார்க்கணும்னா 1960sல தமிழ்நாட்டுடைய படிச்சவங்களோட எண்ணிக்கை என்ன இருந்துச்சுன்னா 20% இருந்துச்சு, படிக்காதவங்க 80% இருந்தாங்க. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் டு 2025 அந்த நம்பர் 91% and 9%. That is the transformation of how human capital has been unlocked in Tamil Nadu. Next, இதுல சிறப்பா சொல்லணும்னா நம்ம இன்க்ளூசிவ் growth பத்தி பேசுறோம்.